Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. முனைவர் மாறன் கல்வியாளர் இணைந்திருக்கிறார். கல்வியாளர் முனைவர் காயத்ரி நேரலையில் இணைந்திருக்காங்க. சற்று நேரத்தில் அகில இந்திய பல்கலைக்கழகங்கள் கல்லூரி ஆசிரியர்கள் கூட்டமைப்புடைய முன்னாள் தலைவர் பேராசிரியர் நாகராஜன் இணைகிறார். மூத்த பத்திரிகையாளர் சிவா பரமேஸ்வரன் சற்று நேரத்தில் இணைய இருக்கிறார். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து என்கிறார் திருவள்ளுவர். அந்த கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகிற்கு தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பெருமிதமாக பாடுகிறார் மகாகவி பாரதியார். அந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கு சற்றேறக்குறைய 12 பல்கலைக்கழகங்களில் துணை வேந்தர்கள் இல்லை. சற்றேறக்குறைய 120 அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் முதல்வர்கள் இல்லை, பேராசிரியர்கள் இல்லை என்று நம்ம பார்க்குறோம். அதே போல் அரசு பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆட்சி காலத்தில் 200க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருக்கின்றன. இந்த ஆண்டு தற்போதைய வரை 20க்கும் மேற்பட்ட பள்ளிகள் மூடப்பட்டதாக தகவல் வந்திருக்கிற சூழலில் தமிழ்நாட்டில் பள்ளிக்கல்வி உயர்கல்வி கேள்விக்கு உள்ளாகி இருக்கிறதா என்கிற கேள்வி இந்த இடத்துல எழுகிறது. உயர்கல்வித்துறை அமைச்சர் சொல்கின்ற பொழுது பல்கலைக்கழக துணைவேந்தர் பணியிடங்கள் விரைவில் நியமனம் செய்யப்படுவார்கள், அதே போல் கல்லூரி முதல்வர்கள் காலி பணியிடங்களும் விரைவில் நிரப்பப்படும் என்று ஜூன் மாதம் 1ஆம் தேதி சொன்னார். ஜூலை மாதமும் அதைத்தான் சொல்கிறார். விரைவில் துணைவேந்தர் நியமனம் செய்யப்படுவார்கள், முதல்வர்கள் கல்லூரி முதல்வர்களும் விரைவில் காலி பணியிடங்கள் நிரப்புவோம் என்று சொல்கிறார். கல்லூரி தொடங்கிவிட்டது, பள்ளிகள் தொடங்கிவிட்டது, பேராசிரியர்களில் தேசிய சராசரி சேர்க்கை உயர்கல்வி பெறுவோருடைய சேர்க்கை தேசிய சராசரியை விட அதிகம் என்று பெருமிதமாக சொல்கிறோம். கட்டமைப்பு முன்மாதிரியாக இருக்கின்றெல்லாம் சொல்கிறோம். ஆனால் தரம் என்கிற கேள்வி வருகிறது. துணைவேந்தரே இல்லாமல் ஆண்டு கணக்கில் பல்கலைக்கழகங்களா, கட்டமைப்பு வசதிகளே இல்லாமல் பள்ளிக்கூடங்களா மூடப்படுகின்றன என்ற கேள்விகள்லாம் எழுந்திருக்கிற சூழலாக நாம் இந்த விவாதத்தை காயத்ரி உங்களிடமிருந்தே தொடங்குகிறேன். கேள்விக்குறியாகிறதா உயர்கல்வி பள்ளிக்கல்வி அல்லது அது மிகைப்படுத்தப்படுகிறதா? கேள்விக்குரிய அதெல்லாம் பாதாளத்துக்கு போய் 5 வருஷத்துக்கு மேல ஆகுது. இப்ப திரும்பவும் இவங்க சரி பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அதற்கும் மேல என்ன கொண்டு போறது அப்படிங்கறதுலதான் குறியா இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஏன்னா துணைவேந்தர்கள் நியமனம் 3 பேர்ல இருந்து 5 பேர் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதாவது இது எதற்கு வழிவகுக்கும்? ஆமா, அந்த துணைவேந்தர்களுடைய தேர்ந்தெடுக்கின்ற குழு 3 பேர் அப்படிங்கிறது தான் நாமினலா இருக்கக்கூடியது. சுப்ரீம் கோர்ட் டைரக்ட் பண்ணிருக்கிறது. அது இருக்கும்பொழுது எப்போதுமே நீங்க பாத்தீங்கன்னா இப்ப 3 பேர் அப்படிங்கிறதுல ஒண்ணு அரசு சார்பாக பல்கலைக்கழகங்களின் சார்பாக ஒருத்தர், வேந்தர் சார்பாக ஒருத்தர், யூஜிசி சார்பாக ஒருத்தர் அப்படிங்கும்போது உங்களுக்கு 3 அப்படின்னு வரும்பொழுது 3ம் வேற வேற ஒருத்தர். அப்ப 3 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர். ஒரு தெளிவுக்காக அரசு பிரதிநிதி ஒருவர், வேந்தர் ஆளுநர் பிரதிநிதி ஒருவர், பல்கலைக்கழகத்தினுடைய சிண்டிகேட் மெம்பர் ஒருத்தர் 3 பேர் இருக்கும். யூஜிசி ஒருத்தர் கண்டிப்பாக ஒரு மெம்பர் இருக்கணும் அப்படிங்கிறப்ப அது 3ஆ இருக்கலாம் 5ஆ இருக்கலாம் அப்படிங்கிறப்ப தான் பிரச்சனை வருது. தமிழ்நாடு அரசு இப்போ சொல்லியிருக்கிறது 3 பேர் ஏற்கனவே இருக்கிறாங்க, சிண்டிகேட் இன்னொன்றும் யூஜிசியோடைய இன்னொன்று 5ஆ நாங்கள் கொண்டு வருவோம், ஒரு சுமூக முடிவு ஏற்படும், இசைவு வேந்தர் கொடுத்திருக்காரு, ஆளுநர் கொடுத்திருக்காருன்னு நம்ம எடுத்துக்கலாம். வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அப்படி வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா செனட் சிண்டிகேட் ஆல்வேஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதுபடிதான் செய்வாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் இந்த சிண்டிகேட்ல இருக்கக்கூடியவங்களும் செனட்ல இருக்கக்கூடியவங்களும் எங்க இருந்தோ வரல. அவங்க டைரக்டா அந்த பல்கலைக்கழகத்தோட கல்லூரியோட அந்த பல்கலைக்கழகத்தினுடைய உறுப்பு கல்லூரியில இருந்தோ இல்ல டைரக்டா பல்கலைக்கழகத்துல இருந்தோ தான் அந்த சிண்டிகேட் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த சிண்டிகேட் மெம்பர்ஸ் அப்ப நீங்க 5 பேர் அப்படின்னு வச்சுங்க, அதுல 3 பேர் அரசு சார்பு பிரதிநிதிகளா இருப்பாங்க. அப்ப மெஜாரிட்டியா அவங்கதான் இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல நடுநிலைமை அப்படிங்கிறது தவறுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் சுப்ரீம் கோர்ட்டுமே 3 பேர் அப்படின்னு சொல்லி அதுல யூஜிசியுடைய அந்த பரிந்துரையை ஏற்றுதான் யூஜிசியுடைய நாமினி ஒருத்தர், தமிழ்நாடு அரசு சார்பாக பல்கலைக்கழகங்களின் சார்பாக ஒருத்தர், வேந்தர் அலைஸ் ஆளுநர் அவர் சார்பாக ஒருத்தர் அப்படின்னு வரும்போது 3 பேருமே ஒரு நடுநிலையை காட்பதற்குரிய ஒரு மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாம நீங்க 5 பேர் வரும்போது 3 பேர் அந்த இடத்துல தான் காயத்ரி அரசனுடைய பிரதிநிதி ஒருவர் இருக்கிறப்ப ஏற்கனவே ஆளுநர் பிரதிநிதி ஒண்ணு கிட்டத்தட்ட மத்திய அரசுடைய பிரதிநிதியாக தான் இருப்பார், யூஜிசியோட பிரதிநிதி கிட்டத்தட்ட மத்திய அரசு சார்ந்தவராக இருக்கின்ற பொழுது மத்திய அரசு பிரதிநிதி 2 இங்க 1ன்னு வந்தா அது மத்திய அரசுடைய ஆதிக்கத்துக்கு உள்ளாகக்கூடிய உயர்கல்வித்துறை சென்று விடக்கூடிய ஒரு ஆபத்து இருக்குன்னு இங்க சொல்றாங்க. இன்னொன்னு ஏன்னா பல்கலைக்கழகங்களுடைய நிதியிலிருந்து நிலமிலிருந்து கட்டமைப்பு வரைக்கும் மாநில அரசு தான் செலவு பண்ணுது. அப்போ மத்திய அரசினுடைய
தலையீடு ஆதிக்கம் இந்த இடத்துல இயல்பாகவே இயல்பாக திணிக்கப்படுகிறது. மத்திய அரசு எதுவுமே கொடுக்காம மாநில அரசு முழுக்க முழுக்க இங்க இருக்கக்கூடிய எல்லா பல்கலைக்கழகங்களையும் நிர்வகிக்குதுன்னு சொல்லுங்க. பாரதியார் பல்கலைக்கழகத்துக்கு ரூசா ஃபண்ட்ல 100 கோடி ரூபாய் எந்த அரசு கொடுத்ததுன்னு சொல்லுங்க. மாநில அரசு கொடுத்ததா மத்திய அரசு கொடுத்ததான்னு சொல்லுங்க. அழகப்பா பல்கலைக்கழகம் நம்பர் 1 வரும்பொழுது 100 கோடி ரூபாய் அதனுடைய டெவலப்மெண்ட்டுக்கு யார் கொடுத்தான்னு சொல்லுங்க. அண்ணா யூனிவர்சிட்டியோட அட்டல் இன்குபேஷன் சென்டருக்கு யார் ஃபண்ட் பண்றான்னு சொல்லுங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய ஒரு சில கோர்ஸுக்கு ஸ்பெஷல் ஃபண்ட்னு அலாட் பண்றது யாருன்னு சொல்லுங்க. அங்க இருக்கக்கூடிய ஆராய்ச்சி கூடங்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய ஆய்வகங்களுக்கும் ஸ்பெஷல் கோர்ஸோட இன்ஸ்ட்ரக்டர்ஸுக்கு அத்தனை பேருக்கும் பணம் கொடுக்கிறது மத்திய அரசு தான். மத்திய அரசு இந்த சென்ஸ் நீங்க எந்த மத்திய அரசு யூஜிசி வழியாகன்னு சொல்றீங்களோ நான் அதை சொல்றேன். அப்படி வரும்பொழுது அந்த ஃபண்ட் இங்க இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க? அததான் நான் கேக்குறேன். நீங்க இங்க ஃபண்டுன்னு வரும்பொழுது இந்த இடம் எங்களுது, இங்க இருக்கக்கூடிய நீங்க ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்குறீங்க. அப்படி கொடுத்திருந்தா இங்க இருக்கக்கூடியதுல நீங்க இன்னைக்கு எண்ணிக்கை பாருங்க எவ்வளவு குறைஞ்சு போயிருக்கு. யூனிவர்சிட்டியோடைய அட்மிஷன் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல இருந்து எல்லாவற்றிலும் எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னு பாருங்க. ஒவ்வொரு இடத்துலயும் 10 ஆசிரியர்கள் இருக்கிற இடத்துல 4 ஆசிரியர்கள் இருக்காங்க. இந்த வருஷம் பல்கலைக்கழகங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அரசு கலை கல்லூரிகள்லயும் மற்ற கல்லூரிகள்ல பிரைவேட்ல சேர்றதை விட அரசு கல்லூரிகள்ல சேர்றதுல குறைஞ்சிருக்குன்றத நீங்க பாத்திருப்பீங்க. 42% 53% வரைக்கும் தான் மேக்சிமமே அரசு கல்லூரிகளை செலக்ட் பண்றாங்க. பணம் அதிகமாக இருக்கும்னு தெரிஞ்சு கூட இன்னைக்கு பிரைவேட் காலேஜஸ்க்கு போறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. நீங்க எங்க ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறீங்க, அங்க அதை திறம்பட மேம்படுத்தி இருக்கிறீங்க சொல்றதுக்குன்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும். சொல்றதுக்கு முன்னாடி மத்திய அரசு ஃபண்டு கொடுக்கல. மத்திய அரசுனா சம்பளத்துக்கு ஃபண்டு கொடுக்காது மத்திய அரசு. ஆனால் அங்க இருக்கக்கூடிய புதிய கோர்ஸ்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய ஆய்வகங்களுக்கும் ஆராய்ச்சி மாணவர்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய JRF எழுதுறாங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் யார் ஃபண்ட் பண்றாங்க? நம்ம தொடர்ந்து பேசலாம். ஃபண்ட் பண்ணுது ஆராய்ச்சி உள்ளிட்டவர்களுக்கு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கெல்லாம் நிதி உதவி நிறைய இருக்கு. அறிவியல் தொழில்நுட்ப துறையில இருக்கட்டும், இளம் ஆராய்ச்சிக்கெல்லாம் கொடுக்கறதையும் பார்க்க முடிகிறது. இல்ல நிறைய கல்லூரிகள் நான் மாறன் சகோதரர் சொல்றத மறுக்கிறேன். ஏன்னா இங்க அளவுக்கு அதிகமா கல்லூரிகள் அதிகமானது ஒரு மிகப்பெரிய ரீசன். ஒரு வருஷத்துல 6 லட்சம் இன்ஜினியர்ஸ் நீங்க வெளியில கொண்டு வரீங்க. ஒரு ஷாப் ஃப்ளோர்ல 2 இன்ஜினியர் இருந்தா போதும். ஆனா 100 DME வேணும். இன்னைக்கு டிப்ளமோ ஹோல்டர்ஸ் இங்க இல்ல, ITI படிச்சவங்க இல்ல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நீங்க 40% மதிப்பெண் எடுத்தாலே நீங்க இன்ஜினியரிங்க்கு போலான்ட்டீங்க. நான் தப்புன்னு சொல்லல. ஆனா அந்த குழந்தையால அங்க போய் படிக்க முடியல. அந்த 40%ல நீங்க எனக்கு சீட் கொடுத்துடுறீங்க, மத்த கன்செஷன்ஸ் எல்லாம் கொடுத்துடுறீங்க, நான் உள்ள வந்துடுறேன். ஆனா உள்ள அவன் பாஸ் பண்ணணும்ல, பாஸ் பண்ண முடியல அவனால. அப்போ இன்ஜினியரிங்ல டிராப் அவுட்டா வெளில வரான், இல்ல அரியரோட வச்சிருக்கிறான், அவனோட வாழ்க்கை போகுது. ஆனால் இப்ப நீங்க அந்த இடத்துல நீங்க ஒரு டிப்ளமா அவனுக்கு பிராக்டிக்கல் நாலேஜ் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அவனால அதுல பிழைக்க முடியும். அங்க ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. அதுல ஒரு பிரச்சனை இருக்குது. அடுத்தது நீங்க சமீபத்திய செய்தி ஒண்ணு சொன்னீங்க. அத பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவங்களுடைய கட்சிக்குள்ளர சுற்றறிக்கையா கொடுத்திருக்க வேண்டியதை பொதுப்படையில கொடுத்துட்டாரு. அது நமக்கு சம்பந்தம் இல்லாதது. ஏன்னா அவங்க கட்சிக்காரங்க இந்த ஆட்சி வந்த பிறகு டெய்லி ஒரு 10 ரீல்ஸ் 15 ரீல்ஸ் அமைச்சர்களும் அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் தான் பள்ளிக்கூடத்துல போய் அலங்கோலம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது அவருடைய கட்சிக்குள்ள சுற்றறிக்கையா செய்ய வேண்டியது. அடுத்தது ஒண்ணு, இந்த கல்வி கொள்கை பத்தி பேசணும். நீங்க அதாவது இங்க முழுக்க எல்லாமே அரசியலா பார்க்கப்படுறதுனாலதான் இங்க கல்வி அதல பாதாளத்துக்கு போயிட்டு இருக்குது. கடந்த அரசு நான் தேசிய கல்விக் கொள்கையை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி 17 பேரோட ஒரு குழு போட்டு ஒரு கமிட்டி ரெடி பண்ணி 4.5 வருஷம் கழிச்சு அதுக்கு ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க. அந்த ரிப்போர்ட்டை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்குள்ள ஆட்சி மாறிடுச்சு. சரி, அதற்கு முன்னாடி நீங்க பாத்திருப்பீங்க, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஒரு மீட்டிங்லயே பப்ளிக்கா சொன்னாரு, நீதியரசர் சந்துரு அவர்கள் உட்பட நிறைய பேர் பள்ளிக்கல்வித்துறைக்கு ஆக்கப்பூர்வமான ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க, நாங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்னு. அடுத்த ஒரு வாரத்துல இன்னைக்கு சொல்றாங்க மயில்சாமி அண்ணாதுரை அவர்களுடைய தலைமையில 14 பேர் கொண்ட குழு போட்டிருக்கோம் புதிய மாநில கல்விக் கொள்கைன்னு. அப்ப போன மாநில கல்விக் கொள்கை தகுதி இல்லாம இருந்துச்சா? அது என்ன இருந்ததுன்னு பப்ளிக்ல நீங்க ரிலீஸ் பண்ணுங்க. மத்தத பாடத்திட்ட குழுல சொல்லிருக்காங்க. இது பாடத்திட்ட குழு இப்ப மயில்சாமி அண்ணாதுரை தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இல்ல அதுல அந்த கல்விக் கொள்கையை சேர்த்து நம்ம பாடத்திட்டம்னா என்னது? நீங்க கொடுத்துல நீங்க பேர் என்ன வேணா வச்சுக்கோங்க, பூவை பூன்னு சொல்லுங்க, புய்ப்பம்னு சொல்லுங்க, நீங்க சொல்ற மாதிரி சொல்லுங்க, எல்லாம் ஒண்ணுதானே.
அப்போ இந்த தேசிய கல்விக் கொள்கையை நீங்க வந்து வார்டன் தான் அடிப்பேங்கிற மாதிரி நான் இவங்க சொன்னா எல்லாத்தையும் எதிர்ப்புன்ற மனநிலையே எப்படி இருக்கணுங்க? முதல் நாள் ஒரு அமைச்சர் போய் அந்த நீங்க பார்த்திருப்பீங்க ஒரு பள்ளிக்கூடத்துல விளக்கேத்துறதுல லேம்ப் கொடுக்கறதுல அவ்வளவு பெரிய பிரச்சனை அங்க நடந்தது. அது எந்த பள்ளிக்கூடங்க? உருது பள்ளிக்கூடம். ஆனா இவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க? இருமொழி கொள்கை தான் இங்க தமிழ்நாட்டுல இருக்கு, மூன்றாவது மொழி ஒண்ணு இல்லவே இல்லங்கிறாங்க. இதே கார்பரேஷன்ல தெலுங்கு பள்ளிக்கூடம் இருக்கு, உருது மொழி பள்ளிக்கூடம் இருக்கு. ஏன் அந்த மூன்றாவது மொழி என்ன மொழியை வேணா படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணா அவ்வளவு சென்ட்ரல் கவர்மெண்டோட ஃபண்ட வரும்ல? அப்ப எதுல நீங்க ஈகோ பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? பிள்ளைகளுடைய கல்வியில நீங்க ஈகோ பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. இதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. இங்க இருக்கக்கூடிய பிரச்சனையில அவ்வளவு வளம் இந்த பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகளுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை நான் அரசியலுக்காக கொடுக்க மாட்டேன்னு சொல்றது துரோகம், அவர்களுக்கு இழைக்கக்கூடிய துரோகம். நீங்க தொடக்கத்துல ஒரு விஷயத்தை குறிப்பிட்டீங்க, நிறைய வந்து தனியார் நிறுவனங்கள்ல மாணவர் சேர்க்கை அதிகரிச்சிருக்குன்னு சொல்றீங்க. இப்போ இந்த 10, 12 இன்னும் ஒரு 3 பல்கலைக்கழக துணைவேந்தர் இருக்காதுங்கிறாங்க விரைவில் அடுத்தடுத்த மாதங்களில். கிட்டத்தட்ட ஒரு 15 பல்கலைக்கழகங்கள் துணைவேந்தர் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல்ல துறை தலைவர்கள் இல்லை, மற்ற புலத் தலைவர்கள் இல்லை, பேராசிரியர் பணியிடங்கள் காலி, அதே போல் பள்ளிகள் இப்படி இருக்குது அப்படிங்கிறது அது 2 சட்ட சிக்கலில் 2 போராட்டத்தில் இருக்குது. பள்ளிகளில் இந்த மாநில அரசு இப்படி இருக்கிறது குறிப்பாக அதிகமாக அரசு பள்ளிகளை நாடுகிற ஏழை எளிய மக்களுடைய கல்வியை தானே அது பாதிக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை எல்லா மாணவர்களும் அங்கே போகிறாங்க, அவர்கள் கல்வி தான் அதை பாதிக்குதுங்கிறாங்க. இல்ல, முக்கியமாக வந்து கஷ்டப்படுறவங்களுடைய பிள்ளைகளுடைய பள்ளி கல்வி வந்து மிகப்பெரிய அளவு பாதிக்கப்படுகிறது. நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கண்டிப்பா சொல்லணும். என்னுடைய பகுதியில இந்த வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு. அங்க பார்ஷியலி சேலஞ்சு பிள்ளைகள் அதிகமாக படிக்கிறாங்க. இந்த வருஷம் வந்து அந்த பள்ளியில 10th முடிச்ச பிள்ளைங்களுக்கு 11th அட்மிஷனே கொடுக்க மறுக்கிறாங்க. அந்த ஹெச்எம் நானும் போய் பார்த்தேன். என்னுடைய வீட்டுல வேலை செய்யறவங்களுடைய குழந்தை அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஒரு 8 குழந்தைகளுக்கு மேல அந்த இடத்துல படிக்கிறாங்க. நாங்க போய் பேசுறேன். அவங்க சொன்னாங்க, நான் என்ன மேம் பண்றது, நான் எழுதி அனுப்பிச்சிருக்கிறேன், அங்க இருந்து சிஇஓ ஆபீஸ்ல இருந்து வரவே இல்லை, நீங்க போய் ஸ்கிரைப் யார் எழுதுவாங்கன்னு அவங்க கிட்ட இருந்து பர்மிஷன் வாங்கிட்டு வாங்கன்னு ஒரு வீட்டு வேலை செய்யக்கூடியவர்களுடைய அவங்கள நீ ஸ்கிரைபுக்கு போய் அடையாருக்கு போ, அசோக் நகருக்கு போ, நீங்க வந்து நீங்க சிஇஓ ஆபீஸ்க்கு போய் பார்த்து எங்களுக்கு இல்லைன்னு சொல்லுங்க. இதுதான் இன்னைக்கு நிலைமையா இருக்குது. இந்த ஒரு ஸ்கூல்ல இல்ல, இந்த வருஷம் பல ஸ்கூல்ல ஸ்பெஷல் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட்டே இன்னும் போடல. அவங்களே பார்ட் டைம்ல தான் இருக்காங்க. அவர்களை கூட போட முடியாமல் இன்னைக்கு இருக்கிற பள்ளி கல்வி வந்து ஏன்னா அவர் ராஜ்மோகன் அவர்கள் யுஎஸ் போயிட்டு வந்து சொல்றாரு, உலக தமிழ் மாநாடை நடத்துவதற்கு நாங்கள் நிறைய முயற்சி எடுக்கிறோம். முதல்ல உள்ளூர் ஸ்கூல்ல இருக்கிறதுக்கு டீச்சர் அப்பாயிண்ட் பண்ணுங்க, கூடுதல் கவனம் மாநாடு நடத்தலாம். அதிவேகமாக எடுக்க வேண்டிய அதி முக்கியமான கவனம் செலுத்த வேண்டிய ஒன்று சொல்றீங்க. நன்றி சார். பள்ளி கல்வி, கல்லூரி கல்வி, பல்கலைக்கழகம் எல்லாமே இருக்கட்டும். முதல்ல இங்க இருக்கக்கூடிய நிர்வாகம் உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முதல்ல பார்க்கணும். அதுக்கப்புறம் இவங்க புதுசா கொண்டு வர பாலிசி எல்லாம் எடுத்துட்டு வரலாம். இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு பாலிசி கொண்டு வந்துட்டு அதற்கப்புறம் இவர்களுடைய இன்புட்ஸ் அதுக்கு கொடுத்து உயர்த்துவதற்குரிய வழியை பார்க்கணும். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.